Hi, today 12th Max Chapter 1 Exercise 1.4 second sum பார்க்கலாம். In a competitive examination, 1 mark is awarded for every correct answer, while 1/4 mark is deducted for every wrong answer. A student answered 100 questions and got 80 marks. How many questions did he answer correctly? Use Grammar's rule to solve the problem. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் கரெக்டாக எழுதுகிற ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஒவ்வொரு மார்க்கு, அதே சமயத்தில் தப்பாக எழுதுகிற ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 1/4 மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் 80 மார்க்ஸ் வாங்கியிருக்கிறான். அப்போ எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். x equal number of correct questions. number of correct questionக்கு xன்னு வச்சுக்கலாம். number of wrong questionஸ்க்கு yன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னது, x plus y equal 100. அதாவது அந்த கரெக்ட் கொஸ்டின் அண்ட் ராங் கொஸ்டின் எல்லாம் சேர்க்கும் போது மொத்த டோட்டல் மார்க் எவ்வளோ? 100. ஸோ x plus y equal 100. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் எடுத்துருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே கரெக்டான கொஸ்டின் ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு மார்க்கு. ஸோ கரெக்ட் கொஸ்டின் என்னது, எக்ஸ்ன்னு வச்சுருக்குமா? ஸோ எக்ஸ் 1x, அதாவது ஒவ்வொரு மார்க் கிடைக்கும். இப்போ 10 கொஸ்டின் கரெக்டாக எழுதிருந்தானா 10 × 1 10ன்னு வரும். ஸோ இங்கே எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதிருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். ஒரு மார்க்கு அப்படிங்கிறதுனால 1 வச்சுருக்குறோம். 1x மைனஸ், அதாவது டிடக்ட் பண்ணுவாங்க, அதாவது மார்க் கம்மி பண்ணுவாங்களே, அதனால் நம்ம மைனஸ் போடுறோம். ராங் கொஸ்டின் எவ்வளோ மார்க் கம்மி பண்ணுவாங்க? ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 1/4 மார்க் நம்ம கம்மி பண்ணுவாங்க. ஸோ மைனஸ் 1/4 × y ஈக்குவல் அந்த ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க் எவ்வளோ? 80. ஓகேவா? கரெக்டாக எழுதின ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க் மல்டிபிள் பண்ணி, தப்பாக எழுதின ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1/4 மார்க் மல்டிபிள் பண்ணி, ரெண்டையும் மைனஸ் பண்ணி அவன் மார்க் 80. ஸோ இந்த ஈக்குவேஷன் இப்படி வரும். ஸோ 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதில் நம்ம கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி xy நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு டெல்டா என்னன்னு எழுதிக்கலாம். டெல்டா இதோட கோஎஃபிஷியன்ட் தான். இதுக்கு 1, இதுக்கு 1, இதுக்கும் 1, இதுக்கு -1/4. ஸோ டெல்டா ஈக்குவல் 1 1 1 -1/4. இப்போ இதுக்கு டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கலாம். 1 × -4 -1/4, 1 × -1/4 -1/4 minus 1 × 1 1. ஸோ இது -1 கீழே ஒன்றுமே இல்லைங்கிறதுனால 1. ஸோ இது ரெண்டு ப்ளஸ் பண்ணுறதுக்கு இந்த 4 இந்த 1 கூட மல்டிபிள் பண்ணணும். கீழே 1 இருக்கிறதுனால ரெண்டுமே சேம் நம்பராக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்கிறதுனால இங்கே இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ -1 -4 பை இந்த 4 காமனாக போட்டுக்கிறோம். ஸோ -1 -4 -5 பை இந்த 4. நெக்ஸ்ட்டு டெல்டா 1 கண்டுபிடிக்கலாம். டெல்டா 1க்கு ஃபஸ்ட்டு காலத்தில் மட்டும் இந்த இங்கே இருக்குதுல்ல, இந்த 180 இது ஃபஸ்ட்டு காலத்துக்கு மட்டும் போட்டு செகண்ட் காலத்தை அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு காலத்துக்கு மட்டும் 180 போட்டு செகண்ட் காலம் 1 -1/4 நம்ம அப்படி எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் கிராஸ் மல்டிபிள் 100 × -1/4 -100/4 -1 × 80 80. இப்போ இதுவும் அதே மாதிரி தான். இப்போ இந்த 100/4 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 100ல் எவ்வளோ 4 இருக்குது? 25 4 இருக்குது. 25 4s are 100. ஸோ இது -25. இது கேன்சல் பண்ணும்போது -25, அப்புறம் இந்த -80. -25யும் -80யும் ப்ளஸ் பண்ணும்போது -105. டெல்டா 1 -105 வந்துருக்குது. நெக்ஸ்ட் டெல்டா 2 கண்டுபிடிக்கலாம். டெல்டா 2க்கு ஃபஸ்ட்டு காலம் அப்படி எழுதிட்டு செகண்ட் காலத்தில் மட்டும் அந்த 100ம் 80யும் நம்ம போட்டுக்கணும். இப்போ இதுக்கு டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கலாம். 1 × 80 80 -1 × 100 100. ஸோ 80 -100 -100ல் 80 போச்சுன்னா -20. ஸோ டெல்டா 2 20. இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸும் ஒய்யும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு டெல்டா 1/டெல்டா, டெல்டா 1க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 105 கண்டுபிடிச்சோம். ஸோ -105 கண்டுபிடிச்சோம். ஸோ -105 பை டெல்டாக்கு என்ன ஆன்சர் இருந்துச்சு? 5/4. ஸோ 5/4. இப்போ இந்த -105 போட்டு இந்த -5/4 இங்கே மல்டிப்பிள் ஆகும்போது தலைகீழ வரும். இந்த 4 மேலே வந்துடும், 5 கீழே வந்துடும். ஓகேவா? -105 மல்டிபிள் 4/5ன்னு வருது. இப்போ இந்த 5 105 கேன்சல் பண்ணுறோம். 1 5s are 5,
2 5s are 10, இந்த 5 இருக்குது, 1 5s are 5. ஸோ 21 5s are 105. ஸோ இந்த 5 21 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ இந்த 21ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம். இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 21ஐயும் 4 மல்டிபிள் பண்ணும்போது 84 வரும். ஸோ எக்ஸ் வந்து 84, ஒய் வந்து டெல்டா 2 பை டெல்டா 2க்கு என்ன கண்டுபிடிச்சோம், -20 கண்டுபிடிச்சோம். ஸோ -20, டெல்டாக்கு வந்து -5/4. ஸோ இந்த -20 அப்படியே போட்டு இந்த -5/4 வந்து இங்கே வரும்போது மல்டிபிளில் வரும்போது தலைகீழ போகும். 4 வந்து மேலே வந்துடுது, -5 வந்து கீழே இருக்குது. இந்த 5 இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடுது. 5யும் 20யும் கேன்சல் பண்ணும்போது 1 5s are 5, 4 5s are 20. நெக்ஸ்ட் இந்த 4ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது 16. ஸோ y = 16. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், how many questions did he answer correctly? எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்காங்கன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு கரெக்ட் கொஸ்டினுக்கு என்ன வச்சுருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்குமா, நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஸ்டினுக்கு எக்ஸ்ன்னு வச்சுருக்குமா. ஸோ எக்ஸோட ஆன்சர் தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஸோ he answered correctly 84 questions. 84 கொஸ்டின் வந்து கரெக்டாக எழுதியிருக்கான். 16 கொஸ்டின் வந்து தப்பாக எழுதியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்படி எழுதிக்கோங்க, he answered correctly 84 questions. அவ்வளோதான். தேங்க்யூ.